நல்லா இருந்தது, போரே அடிக்கல, சூப்பராக போகுது. கருப்பு பல்சர் வந்து அந்த டைட்டிலுக்கும் அந்த கதைக்கும் நல்லா இருக்கு. படம் படம் பார்க்கறதுக்கு போரே அடிக்கல. எனக்கு அட்டக தினேஷ் நடிச்சிருக்காரு. அதோட இந்த பல்சர் பற்றி நல்லா எடுத்திருக்காங்க. அது நல்லா சென்டிமெண்டான படம், சூப்பர் படம் அது. மன்சூர் அலிக்கும் அதோட சூப்பராக அடிச்சிருக்காரு. படம் 1க்கு 2 தடவை 3 தடவை பார்க்கலாம், போர் அடிக்கல. ஒரு என்டர்டைன்மெண்டான படம். அட்டகத்தி படத்துடைய அட்டகத்தி தினேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காரு இந்த படத்தில். ஒன்று மதுரைக்காரனா, ஒன்று சென்னை வாசியா. அவர் கொடுத்த வேலையை அழகாக பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். படம் நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஏன்னா படமே நல்லாவே எல்லாமே பிடிச்சிருந்து. மன்சூர் சார் காமெடி இருக்கட்டும், தினேஷ் சார் டபுள் ஆக்ஷன் நல்லா இருக்கு. லாஸ்ட்டு வந்து கமர்ஷியல் பேய் படம் மாரி இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஏன்னா கண் தெரியாத ஒரு படத்தில் பண்ணார் வித்தியாசமாக. அட்டகத்தியில் அப்புறம் ரப்பர் பந்தில் ஒரு வித்தியாசம் பண்ணார். இதில் ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்கார். அதே போல் தான். ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர் வேற, இவர் வேற. அவர் மதுரைக்கார், இவர் சென்னைக்கார். அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. மன்சூர் அலிகான் சாரும் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு கோமாளித்தனமான ஒரு வில்லன் எப்படி இருப்பாங்க, வில்லன் போல இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஆனால் அவர் உடம்புல குழந்தைத்தனம் தான் இருக்கும். அதே தான் இதில் படத்தில் பண்ணியிருக்காரு. வில்லன் ஸ்ட்ரெயிட்டு ஒரு ராவான வில்லன் கிடையாது. இதில் ஒரு காமெடி உள்ள வில்லனாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஆமாம், இல்லை அது உண்மையாக எனக்கு நடந்த சம்பவம். எனக்கு உண்மையாக நடந்தது. கோவலம் டு கேளம்பாக்கம் ரோட்டில், கனெக்டிங் ரோட்டில் எனக்கு உண்மையாக நடந்தது. நான் வச்சிருந்து CT100. அந்த CT100ல் உண்மையாக நடந்தது. என் வண்டியில் நடந்தது. ஆட்டோமேட்டிக் ஆக்சிலேட்டர் அதுவே போச்சு, திரும்பிச்சு. ஃபஸ்ட்டு நான் லாரியில் விட வேண்டியது. அப்புறம் நான் சாமி பேரை சொன்னோன்னே கட் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக திருப்பி மறுபடியும் பஸ்ஸுக்கு போச்சு. அதே இழுத்துட்டு போச்சு. ஆட்டோமேட்டிக் கையேருந்து பிடிக்கின்னு போகுது வண்டி. அது வந்து போகிறேன். அப்புறம் நான் முனீஸ்வரான்னு கற்றேன். நான் முனீஸ்வரனை வழங்குறேன். முனீஸ்வரான்னு கூப்பிட்ட உடனே திருப்பி என் கையில் கண்ட்ரோல் வந்தது. அப்படி மீறி 2வது தடவை போகும்போது தான் மதியானம் ஒரு 2:30 மணி இருக்கும். 2:30-3 மணிக்கு கரெக்டாக அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன அறியாமல் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக அதுவே த்ரெட் ஆகிடுச்சு. போய் டாடா சுமல் அடித்து பெரிய ஒரு ஆபத்து எனக்கு நடந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே அந்த சீன்லாம் நீங்கள் மைண்டில் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்தது தான். யாராவது அப்புறம் பார்த்தா டைரக்டர் வந்து ஆனால் கற்பனையாக பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு தவிர அவருக்கு இதுவும் நடக்கல. ஆனால் இது நடந்தது. இது அது நான் இப்போ சொல்லப்போனால் நான் அவரோட இருந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா அதான் சொல்லியிருப்பேன். ஒரு நான் சொன்னது கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அது இல்லை, உண்மையாக நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது என்னென்னா, அதில் வந்து இறந்த ஒரு காலம் மட்டும் தான் அதில் வரும் பைக் மேலே. எனக்கு வந்தது ஏதோ ஒரு ஆமனேஷன் தான் வந்தது. அது 100% உண்மை. ப்ரூஃபுக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா என்னுடைய மச்சின்ச்சி ஒருத்தர் இருந்தாங்க, எங்கள் சகலபாடி இருந்தார், என் ஒய்ஃப் இருந்தாங்க, கூட பசங்க இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் கேட்டாங்க, ஏன் அப்படி ஓட்டினா தெரில, கை மீறி போச்சுன்னு. அந்த மாதிரி ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் இந்த கருப்பு பல்சரில் இருந்தோன்னே எனக்கு வியப்பாச்சு. இதை எங்கள் வீட்டில் இருக்கலாம் இப்போ திருப்பி வந்து படம் எல்லாரையும் காட்டுவேன் கண்டிப்பாக. அவங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகுவாங்க, இது நம்மளுக்கு நடந்ததுன்னு. அதுதான் இது நிறைய நடக்கிறதெல்லாம் ஒரு சில பேர் வந்து டைரக்டர் கற்பனையாக பண்ணுறாங்க. அது உண்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஜல்லிக்கட்டு வச்சு மையம் வந்தது. பொங்கலுக்கு வந்தால் சிறப்பாக இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வந்து நல்லது. இதில் நடிச்சிருந்தவங்க அனைவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் முரளிகிருஷ்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக்கு இந்த அட்டகத்தி தினேஷ் அவர்கள், மன்சூர் அலிகான் ஹீரோ, வில்லன், இவங்கெல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பாரம்பரியம் உள்ள ஜல்லிக்கட்டு வந்து இந்த கனெக்ஷன் ஆகுது. இந்த கதையோட இது அம்சம் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். ஆமாம், பல்சருக்குள்ளே பேய் வருது. அது கதையை வந்து பார்த்துருக்காங்க. ஒரு காஞ்சனா படம் எப்படி இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது. ஒரு த்ரில்லிங்காக இருக்குது படம். பார்த்துருக்கு குழந்தைங்களோட வந்து குடும்பத்தோட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது படம். போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. நல்லா இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, போர் அடிக்கவே இல்லை. அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்னு போகக்கூடிய ஒரு இது இருக்குது. நல்லா இருக்குது படம். எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. யாரும் வந்து இது பண்ணல. அவங்க டைரக்ஷன் என்ன கொடுத்தாரோ, கதாபாத்திரம் கொடுத்தாரோ அந்த கதாபாத்திரம் எல்லாமே நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அட்டகத்தி தினேஷ் நல்லா இருக்கு. லாஸ்ட் ஃபைட் ஒன்று சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த மாடு ஃபைட் பண்ணுற சீன் இருக்குது, அது நல்லா இருக்குது. அப்படியே காலை இப்படி பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு நிஜம். நல்லா சூப்பராக இருக்குது. பைக் இருக்குது, மாடு வந்திருக்கு, கருப்பன் வந்திருக்காரு. நல்லா இருக்கு. மூவி வந்தால் நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு. இருக்கிற எவ்வளோ இதுவோ அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ சொல்லுவாங்களா அந்த இது, அது தாண்டி நம்ம எவ்வளோ மார்க்குன்னு சொல்லுவாங்களா, அதை தாண்டி நம்ம போட்டு போயின்னு இருக்கலாம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் மக்கள் வந்து. ஆனால்
போர்லாம் இல்லை, அது படமே வந்து அடுத்த லெவல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு ஒரு இது வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் வந்து நம்ம பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் அடிலாம், படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை இல்லை, எல்லா இடத்துலையும் காமெடி தான் இருக்குது. காமெடியாக கிடையாது, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது, டபுள் ஆக்ஷனு. ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் ஆமாம், டபுள் ஆக்ஷனு. கருப்பன் ஒரு கேரக்டரு, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பேர் வர சொல்லி இருந்தாங்க. டபுள் ஆக்ஷனு. படம் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். சாங்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இல்லை, எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ரேட்டிங் 100 கொடுக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோட கண்டு பார்க்கலாம். வந்து ஒரு ஓகேவான சுமாருக்கும் கீழே உள்ள ஒரு படம் தான், அவ்வளோதான். நம்ம பெருசாக எதிர்பார்த்தலாம் இந்த கெத்து படம் லப்பர் பந்து அப்படிலாம் யோசிச்சு வராமல் வந்தீங்கன்னா ஒரு ஓகேவான படம் தான். நல்ல படமாக வந்திருக்கிற அத்தனை பொட்டன்ஷியலுமே இருந்தது. நல்ல பிளாட்டு, நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அது வேஸ்ட் பண்ணிட்டாங்க ரைட்டிங்கில், அவ்வளோதான். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியல. ஏன்னா ட்ரைலர்லேயே இவங்க கதை சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே, இதான் அப்படின்ற கதையை சொல்லிட்டாங்க. பட் ட்ரைலர் மேபி நம்மளை சில நேரத்தை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ட்ரைலர் ரொம்ப சுமாராக இருக்கும், படம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். பட் ட்ரைலரே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தது. நல்ல பிளாட், டிஃப்ரெண்ட்டாக டோரா படத்தில் நயன்தாரா பண்ண அந்த படத்தில் வந்த பிளாட் தான். அதை இன்னுமே நல்லா என்கேஜிங்காக கொடுத்துருக்கலாம். 2 மணி நேரம் தான், அதை இன்னும் 2 மணி நேரம் தானே அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்காம 2 மணி நேரமே இவ்வளோ தூரத்துக்கு இருக்குதான்ற மாதிரி யோசிக்க வச்சிட்டாங்க, அவ்வளோதான். பிடிச்சிருச்சுன்றது யோசிக்கணும், பிடிக்கலன்றது ரைட்டிங் தான். பிடிச்சிருச்சுன்றதெல்லாம் வந்துட்டு தினேஷ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கெத்த மாதிரி பார்த்துட்டு இதில் பார்க்குறப்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, அவ்வளோதான். இப்படி பிடிக்கலன்றது ரைட்டிங் தான் தெரியும். அது எந்த இடத்துலையுமே நம்மளை என்கேஜ் பண்ணலாம், என்டர்டைன் பண்ணலாம் ஒரு படமாக, அவ்வளோதான். நல்லா லைவாக எடுத்திருக்காங்க போல, நல்லா இருந்தது. அந்த ஒரு 10-15 நிமிஷம் வரும் மதுரை போர்ஷன், அது நல்லா இருந்தது. செகண்ட், அது ஆக்சுவலாக லவ் சீன்ஸ்லாம் வைப்பாங்க ஒரு சில சீன்ஸ். அது அப்புறம் இந்த பிராங்க்ஸ்டர் ராகுலோட காமெடி பண்ணுறது, அவங்களுக்கான தனிப்பட்ட சீன், அதெல்லாம் ரொம்ப போராக இருந்தது. அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். பாசிட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சு தினேஷ்க்கு வந்துட்டு இந்த டபுள் ஆக்ஷன்ன்றது ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ்ன்றது ஸ்க்ரீன் பிளே.